பேலியோருக்கு முன்பு பேலியோருக்கு பின்பு முகத்தில் வந்து எந்த அளவுக்கு வந்து இளமை கூடி இருக்குது அப்படிங்கிறது வந்து பாருங்கள். வெயிட் லாஸ் ட்ரெண்டு. பசி எடுக்கிறது இல்லை அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. பேலியோவில் வந்து பசி பிணியே போக்கின ஒரு வள்ளலார் அவர். சொரியாசிஸ் அது குணப்படுத்தியவரோட ஒரு அனுபவம். பெரிய வித்தியாசமான உணவு முறை. இந்த பேலியோ டயட்லேயே அவருக்கு வந்து அது சரியாக இருக்கிறதா. ஜங்க் ஃபுட், பிஸ்கெட்ஸு, இந்த மாதிரி தேவையில்லாத குப்பை உணவுகளை வந்து தவிர்க்கும் போதே வந்து அந்த ஆட்டோமியூன் ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு வந்து சரியாயிடுது. உடல் அரிப்பு குறைந்து விட்டது. சொரியாசிஸ் புண்கள் வாட்டமாக உள்ளது. மாற்றம் கண்கூடாக தெரிகிறது. புண்கள் முற்றுமாக ஆற 2 மாதம் என பிடிக்கும் என்று நினைக்கிறேன். ரொம்ப குறுகிய காலத்தில் அவர் கிடைத்த ரிசல்ட். சந்திரன், தாமோதர் சந்திரன் ஈரோட்டில், இவங்க தான் வந்து ஈரோடு ஃபங்க்ஷனை வந்து நகர்த்த போகிறது. இவ்வளோ ஃபேட்டாக இருந்தவர் இப்போ வந்து 28 கிலோ குறைச்சிருக்காருங்க. அவர் வந்து எதனா டாக்டர்கிட்ட சொன்னால் நம்புவாங்களா? வெறும் ஃபேட்டை மட்டும் சாப்பிட்டு நல்லா 3 வேளை கறி நிம்மதி. அவர் அதை சாப்பிட்றது தான் பயப்படார். நான் சொல்லுவேன் உங்களுக்கு ஏற்ற டயட் இதுங்க அப்படின்னு சொல்லுவேன். பயப்பட்டார். அதுக்கப்புறம் துணிஞ்சு எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அவர் தான் வந்து ஏகப்பட்ட பேருக்கு அதை சொல்லி கொடுத்துட்ருக்கார். இங்கே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவாஞ்சலின் அமில் தாமஸ் அவங்களும் இதே தான். அந்த ஃபோட்டோக்கும் முதல் ஃபோட்டோக்கும் அந்த பர்மனான இருக்கிறதுக்கும் இப்போ கடைசியில் இருக்கிறதுக்கும் பாருங்கள். இப்போ இதை விட வந்து ரொம்ப லீனாகவும் ரொம்ப ஒரு எனர்ஜிக்காகவும் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது தான். நேற்று அவங்க வந்து டின்னருக்கு வந்திருந்தாங்க. 74லேருந்து 66 கிலோ வந்து வந்திருக்காங்க. சென்சேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத அவங்களே சொல்கிறாங்க. இவங்களும் வந்து ஈரோடு தான். 30 கிலோ அவர் வந்து குறைச்சாருன்னா இவர் 20 கிலோ வந்து குறைச்சிருக்காரு. இது பாருங்கள். இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க 15 கிலோ 4 மாதத்தில் குறைச்சிருக்காங்க. பெங்களூரில் இருக்காங்க. வெஜிடேரியன், பியூர் வெஜிடேரியன் மக்கள் யார் எடுக்கவே முடியாதுன்னு நினைக்கிறவங்களாம் இந்த ஃபோட்டோவை பார்த்துங்க. முருகன் தீதன் இவர் வந்து ஒன் ஆஃப் தி ஸ்டார் எங்கள் குரூப்பில். வந்து ரொம்ப எளிமையான ஒரு கிராமப்புற மனிதன் என்ன மாதிரியே. அவருடைய பேச்சு எல்லாமே அப்படி தான் இருக்கும். செல்வனுடைய ஒரு தீவிர பக்தர் அவர். அவர் எழுதுறது எல்லாமே அது தினமணி கதிரில் வரும்போதெல்லாம் தினமணி.comல வர்றதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து கிராம மக்களுக்கு கொண்டு போய் கொடுத்து நீங்கள் இதெல்லாம் சாப்பிடாதீங்க, இதை சாப்பிடுங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஒரு அன்பான ஒரு மனிதர். இர்ரெகுலர் பீரியட்ஸ் நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. அது தாய்மார்களே கூட அந்த குழந்தைகளுக்கு அந்த பிரச்சனை இருக்கான்னு கூட தெரிஞ்சுக்கிறது இல்லை. வயிற்று வலிக்குதுன்னா உடனே டாக்டர்கிட்ட போகிறாங்க, மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு என்ன ஆகுது அப்படிங்கிறது பார்க்குறது இல்லை. இதுக்கான பெரும்பாலான மருந்துகள் பார்த்திங்கன்னா கருத்தடை மாத்திரைகளும் வந்து டயபெட்டிக் மருந்துகளும் தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இதனால் ஃபெர்டிலிட்டி பிரச்சனைகள் வந்து அந்த பெண் திருமணமானதுக்கு பிறகு அது வந்து வருது. அதனால் வந்து தாய்மார்கள் உங்களுக்கு தெரிந்த பெண் குழந்தைகள் இருக்கிறவங்களுக்குலாம் தயவு செய்து நீங்கள் வந்து இந்த ஜங்க் ஃபுட்டு, முக்கியமாக சோயாவை வந்து அவாய்ட் பண்ண சொல்லுங்கள். கோதுமை அவாய்ட் பண்ண சொல்லுங்கள். பெண்கள் கோதுமை, சோயா இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து திரும்பி பார்க்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தைராய்டு, இர்ரெகுலர் பீரியட் பிரச்சனைகளே வராது. தைராய்டு பிரச்சனைகள் குறிப்பாக வரவே வராது. கோதுமையை அறவே நீக்கிடுங்க. விஜய் பிரஜாஜி அவங்களும் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் தான் இருக்காங்க. மலேசியாவில் இருக்காங்க. அவங்களும் வந்து நம்ம டயட் மூலிமா பலனடைஞ்சு பல பேருக்கு வந்து அவங்களும் வந்து டயட் சம்மந்தமான அறிவுரைகள் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. மழைச்செல்வம் இது வந்து என்னுடைய ஃப்ரெண்ட். ஆக்சுவலி 5 வருடம் அவங்க 2 பேருமே ஐடியில் ஒர்க் பண்ணுற ஒரு கப்புள்ஸ். அவங்க வந்து 5 வருடங்களாக அவங்க பார்க்காத மருத்துவங்கள் கிடையாது. அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கலன்னு கடைசியாக என்கிட்ட வந்து என்ன பண்ணலாம் இது வந்து நடக்குமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் நடக்காதுன்றது வந்து 2வது. ஒரு நல்ல உணவு முறையை வந்து ஒரு 30 நாட்கள்லேருந்து 100 நாட்கள் நீங்கள் வந்து சாப்பிட்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் எதுவுமே வரல அப்படின்னா ஃபெர்டிலிட்டிக்கு போகும்போது அட்லீஸ்ட் அந்த உடம்பாவது உங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும்னு சொன்னேன். எடுத்த வந்து 3 மாதம் நான் சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு 2 வாரத்திலே அவங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடச்சி இப்போ 6 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்க 5 வருடம் குழந்தை இல்லாத தம்பதிகள். நித்தி ஜெய் இவங்க வந்து தைராய்டு, அவங்களுக்கு ஹஷிமோட்டோ தைராய்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பிரச்சனைகளில் இருந்து அவங்க அந்த தைராய்டு வந்து நீங்கள் வந்து சாதாரணமாக நினைக்கிறீங்க. அவங்களுடைய சகோதரரே வந்து அந்த தைராய்டுக்காக 24 வயசில் இழந்தவர் அவங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு உயிர்கொல்லி பிரச்சனை தான் தைராய்டு. நம்ம வந்து அதுக்கு சரியாக மாத்திரை எடுக்கிறது இல்லை. அது ஒரு பெரிய விஷயமாகவே நம்ம நினைக்க மாட்டேங்கிறோம். அதுக்காக தொடர்ந்து வந்து கமெண்ட் போட்டு அதுக்கான முழு முயற்சி எடுக்கிற ஒரு ஒன் ஆஃப் தி மெயின் மெம்பர் யூஎஸில் இருக்காங்க. டாக்டர் ஹரிஹரன் அவர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஜிஎம் டயட் அது இதுன்னு எடுத்துக்கிட்டு இருந்தவரை நான் தான் ஃபேஸ்புக்கில் போய் சண்டை போட்டு கூட்டு வந்தேன். அவரும் வந்து சைவம் தான், உலகத்தில் மனுஷங்கள்லாம் சாப்பிட்றது சைவம் தான், அசைவம்லாம் மனுஷனுக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லி போட்டிருந்த போஸ்ட்டில் போய் நான் அவரை சண்டை போட்டு இது உங்களுடைய கருத்து, ஆனால் அறிவியல் ரீதியாக அது வந்து உண்மை கிடையாது அப்படின்னு சொல்ல போய் அவர் யார் இது இப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து குரூப்பில் பார்த்து 3 நாட்கள் தூக்கம் இல்லாமல் நம்மளுடைய எல்லா இதையும் படித்து நம்ம குழுவில் சரணாகதியாகி பேலியோ தான் இனி அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை எடுத்து நிறைய பேஷண்ட்டுகளுக்கு வந்து மருத்துவ ஆலோசனை கொடுத்துக்கக்கூடிய ஒரு மருத்துவர். மகளிர் தினத்தன்னைக்கு நான் வந்து குழுவில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இந்த நம்ம டயட்னால் பலனடைந்த மகளிர்கள் ஏன்னா அவங்க பெரும்பாலும் அவங்க என்ன நடந்தது என்ன ரிசல்ட்ன்றதை எழுதுறதே இல்லை அப்படிங்கிறதுனால சும்மா நான் ஒரு கேள்வி கேட்டேன்.
இத்தனை பிரச்சனை வந்து பேலியோவால் சரியாயிருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் ஹரிஹரன் அவங்க சொன்ன கருத்துக்களின் அடிப்படையில் அவர் வந்து சரியான இதில் வந்து 2-3 மட்டும்தான் வந்து மருந்து இல்லாமல் குணப்படுத்த முடியும், மற்றது எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து மெடிசன் கொடுப்போம் அப்படின்னு அவரே என்கிட்ட சொன்னார். எழுதியும் இருக்கார் நம்ம குரூப்பில். இவ்வளோ பிரச்சனைகள் வந்து இந்த டயட்னால் வந்து சரியாச்சு. இது நாங்கள் சொல்லலை, இந்த டயட் எடுத்த பெண்மணிகள் அவங்க வந்து கமெண்ட்டில் சொன்னது. இவ்வளோ விஷயம். 41 பிரச்சனைகள் கிட்டத்தட்ட அதில் பார்த்தீங்கன்னா 37 பிரச்சனைகளுக்கு மருந்து மட்டும்தான் தீர்வு என்று சொல்லக்கூடிய பிரச்சனைகள் வெறும் உணவு முறை மாற்றத்தினால மகளிர்களுக்கு சாத்தியமாயிருக்கு. தொடர் தும்மல் ஃபாத்திமா ஜசீமா அவங்க சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரியான பிரச்சனைகள் சரியாக இருக்குது. இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து சரியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹைப்போதைராய்டு அவங்களுக்கு வந்து சரியாக இருக்குது. உடல் சோர்வு, ஸ்ட்ரெஸ், பீரியட் டைமில் வரக்கூடிய பிரச்சனைகள் தொடர்ந்து பெண்களுக்கு வந்து இந்த டயட் மாதிரி ஒரு அருமையான டயட் எதுவுமே கிடையாது. மைக்ரேன், சுகர் அளவுகள், ஸ்பைனல் கார்டு பிரச்சனைகள் நிற்கவே முடியாது. என்னால் இருந்த இடத்துலேருந்து எடை குறைக்க முடிந்தது பேலியோனால். அதுவும் ஒரு காரணம். சில பேருக்கு வந்து நடக்க முடியாமல் அதிகமாக வந்து பெட் ரிட்டனாக இருப்பாங்க, இல்லை வந்து சக்கர நாற்காலியில் இருப்பாங்க, இல்லை உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த செடன்ட்ரி லைஃப், அந்த பெரிய உடல் உழைப்பு இல்லாத, அசைவுகள் இல்லாதவங்களுக்கு வந்து ஏற்ற டயட்னு பார்த்தீங்கன்னா நம்மளோடது மட்டும்தான். துர்கா ஆண்ட்ரூ இங்கே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டோலி பாலாமா, தனலட்சுமி ஜீவன், திரும்ப அவங்க சொல்கிறது அதுதான். எடை இழப்பு, சுகர் கண்ட்ரோல், பீகாட் ப்ராப்ளம், இர்ரெகுலர் பீரியட்ஸ் அதெல்லாமே சரியானது. பிபி மாத்திரைகள் விட்டது. 6 வருஷம் சஃபர்ட் பீகாட் ஃபார் 6 இயர்ஸ் பிசிஓடி. அவங்களுக்கு வந்து அந்த இர்ரெகுலர் பீரியட் இந்த மாதிரி இந்த பிரச்சனை 6 வருஷம் இருந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு வந்து சரியாயிருக்கு. ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் 5 வருஷம் இருந்தது வந்து சரியாயிருக்கு. இதெல்லாம் நாங்கள் வந்து காசு கொடுத்து எழுத சொல்லலைங்க, அவங்களா எழுதினது தான். 1.5 மாதத்தில் 10 கிலோ எடை குறைச்சிருக்காங்க. அசிடிட்டி பிரச்சனைகள், குதிகால் வலி, பிபி, இது எல்லாத்துக்குமான ஒரு விடை எங்கே இருக்குது அப்படின்னாக்கா செல்வன்ஜி எழுதின இந்த புத்தகம். இதில் நீங்கள் இது யாரை வாங்கலையோ அதை நீங்கள் வாங்குங்க. வாங்கிட்டு படிக்காமல் இருக்கிறவங்க தயவு செய்து நேரம் ஒதுக்கி படிங்க. உணவு, உடல் ஆரோக்கியம் பற்றிய பகுத்தறிவை கொடுக்கக்கூடிய தமிழில் இருக்கும் ஒரே ஒரு புத்தகம் செல்வன்ஜி எழுதிய பேலியோ டயட் புத்தகம்.